உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு. அதாவது கொழும்புல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அதிரடியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய காதலியான இன்னொரு போலீஸ் கான்ஸ்டபிளை மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்த வழக்கில் தான் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த தகவலை தான் எங்களுடைய சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அடைஞ்சு கொள்ளுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். வாங்க தொடர்ச்சியாக காணொலிக்க போவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுமார் 2009ஆம் ஆண்டு அளவில் ரெண்டு ஒரு இளைஞர்கள், அதாவது ஒரு இளைஞனும் ஒரு ஜோதியும் காதல் வயப்பட்டிருக்காங்களா அவர்களுடைய கல்வி காலத்தில். அதுக்கு பிறகு இரண்டு பேருமே தாங்கள் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர்களாக மாறி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இரண்டு பேருமே போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த பெண் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு நகர கண்மையில் இருக்கிற ஒரு போலீஸ் இதில் வேலை செஞ்சு வந்துருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டு பேருக்கும் இடையில் காதலுறவு இருந்தாலும் இவருடைய காதலுக்கு குடும்பத்தார் மறுப்பு தெரிவித்து போன்ற காரணங்கள் ஏற்பட்டிருக்குது. இதனால் அந்த ஆண் காவல் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு பேர் புஷ்பகுமார. அப்போ அந்த புஷ்பகுமாரை தன்னுடைய காதலியை திருமணம் முடிக்கணும் என்ற ஆசையாக இருந்திருக்கிறார். இரண்டு பேரும் இணைஞ்சு ஒரு காணியெல்லாம் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய திருமணம் தடைப்படும் என்று கருதி இந்த பெண், அதாவது பெண்ணுக்கு பேர் மதுபாச்சிகா 23 வயசு. அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவருடைய தாயாரை ஒரு கத்தி விஷப்போத்தல்கள் மூலமாக விரட்டி இருக்கிறார். தனக்கு தான் கல்யாணம் கட்டி தருவணும்னு சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட நாட்கள் போன பிறகு அந்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது புஷ்பகுமாரை பார்த்தீங்கன்னு சொன்னால், புஷ்பகுமாரை தன்னுடைய காதலியான மதுபாச்சிகா எவ்விடத்துல வேலை செய்கிறா, எந்த இடத்துல டியூட்டியில் இருக்கிறான்றதை தெரிஞ்சு கொண்டு கொழும்பு புறக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற லோட்டஸ் வீதி என்று கேள்விப்பட்டிருக்கோம், மிக பிரபலமான வீதி. அந்த வீதிக்கு வருவான்றதை தெரிஞ்சு கொண்டு அங்கே போயிருக்கிறார். அங்கே போயிட்டு அவரோட உரையாடி இருக்கிறார். உரையாடின இடத்துல சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இவர் அங்கே கொலை நடந்துட்டுது. யார் கொலை செஞ்சன்றது தெரியாது. சட்டத்தில் தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு முதல்ல அவர் தன்னுடைய நியாயத்தை சொல்லியிருந்தார். தான் அந்த இடத்துக்கு போயிருந்தான், என்னுடைய காதலியை சந்திக்கிறதுக்காக போயிருந்தான். போகிற இடத்துல எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு. நான் விஷப்போத்தில் குடித்து தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சித்தினான். மற்றும்படி அவரை யார் கொண்டுன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தவர். அப்போ அதுக்கு பிறகு இந்த வழக்கு நீடிச்சு கொண்டே இருந்தது தானே. அப்போ இவருக்கு வெளிநாடு செல்வதற்கான தடைகள் எல்லாம் விதிக்கப்படவில்லையா. இதால் இவர் அதுக்கு பிறகு வழக்குகளில் இல்லாமல் பல ஆண்டுகளாக தலைமுறைவாகவே இருந்திருக்கார். இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட கூட அவர் வரையில்லை, அங்கே ஒரு தலைமுறைவாகிட்டார். ஸோ அந்த அடிப்படையில் நீதிபதி இவருக்கு ஒரு தகுந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று நாங்கள் இதிலிருந்தே புரிஞ்சு கொள்ளலாம், ஒரு நீண்ட வருடங்களாக தலைமுறைவாக இருக்கிறதுக்கு இவர் தான் கொலை செய்கிறதுக்கு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை விட இவர் கொலை செய்ததை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இருக்குது. அங்கே இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார். எப்படின்னு சொன்னால், அந்த பாலத்துக்குள்ளே போய் கதைச்சிருக்கிறார். ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து முரண்பாடு இருக்குது. ஒரு கூரிய கத்தி எடுத்து தன்னுடைய அந்த காதலியான மதுபாச்சிகாவினுடைய கழுத்தை கொடூரமாக அறுத்து போட்டு அதுக்கு பிறகு 47 வெட்டுகள், அதாவது மொத்தமாக அவருடைய மார்பகங்கள், உடம்பு எல்லா இடமுமே தாக்கி இருக்கிறார். அப்படி 47 வெட்டுகளை வெட்டி அந்த மதுபாச்சிகா என்ற அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இதை சுற்றி இருந்து பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் போனவர்களுக்கு எல்லாருக்கும் கத்தியை காட்டி விரட்டி இருக்கிறார். வந்தால் எல்லாரையுமே போட்டு தள்ளிடுன்ற மாதிரி விரட்டியும் இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இவர் அங்கே ஆஜராகல. அதை விசாரித்த நீதிபதி அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருந்தார். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தரை கொலை செய்கிறாருன்னு சொன்னால் மரண தண்டனை தான் அதுக்கு தீர்வில்லை. என்னென்னு சொன்னால், ஒருத்தர் கொலை நடந்துட்டுது, கொலைக்கான காரணங்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் குறைக்கப்படுறது இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒருவர் என்ன தாக்க வார இடத்துல நான் தற்பாதுகாத்து கொள்ளணும். இவரை கொல்லாமல் விட்டால் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னால், நான் ஒருத்தரை தாக்கலாம். இனியில்ன்ற உச்சகட்டத்தில் நான் என்னுடைய உயிரை காப்பாற்ற தற்பாதுகாப்புக்காக செஞ்ச இடத்துல அவர் இறந்துட்டேன்னு சொன்னால், அதுக்கான தண்டனை காலங்கள்லாம் குறைவு உண்மைக்குமே. அதை விட பல்வேறுபட்ட விஷயங்கள், விபத்துக்கள், ஒருத்தர் விபத்தின் மூலமாக நாங்கள் கொலை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு தண்டனைகள் இல்லை. ஏதாவது விபத்து இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை விசாரிப்பார். கொலை நடந்திருக்குது. அப்போ அந்த கொலைக்கான காரணங்களை விசாரித்து போட்டு நீதிபதி அதிரடி அவர் தீர்ப்பை கொடுக்குறார். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் முன்கூட்டியே கொலைக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார். காரணம்
அந்த இடத்துல காவல்துறை உத்தியோகத்தர் போகிற இடம் தெரிஞ்சு அங்கே கத்தியை கொண்டு போயிருக்கிறார். அங்கே போய் அவரை கொலை செஞ்சுருக்கார். அப்போ இவர் முன்கூட்டியே கொலைக்கான திட்டமிடலை வகுத்திருக்கிறார் உண்டு. மற்றது ஒருத்தரை கொலை செய்யக்க எதேச்சியாக வந்து நடந்தால் ஒரு வெட்டு 2 வெட்டுகள்லாம் நடைபெறும். அதாவது ஒருவேளை அவர் மூலமாக ஆபத்து வரப்போன்னு சொன்னால் அவருடைய கழுத்தை வெட்டேக்க வந்து ஒரு வெட்டுப்பட்டிருந்தால் கூட யோசிக்கலாம், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வெட்டு. ஆனால் அவர் இறந்த பிறகு கூட அவருக்கு வெட்டு விழுந்திருக்குது. 47 வெட்டுகள் இருந்தால் பாருங்கள் எத்தனை வெட்டு அவருடைய உடம்புல இருக்குது. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்றது 100% உறுதியானதை அடுத்து வந்து இன்றைக்கு அந்த புஷ்பகுமார் என்று சொல்லப்படுறவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் புஷ்பகுமார் இப்போ இல்லை. இதனால் வந்து நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார், திறந்த பிடியாணையை விதிச்சிருக்கிறார். எங்கே இருந்தாலும் உடனடியாக ஆளை கைது செய்து கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லி இப்போ திறந்த பிடியான வந்து ஆளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இருக்கிறாரா இல்லை வெளிநாடு சென்றுட்டாரா, எங்கே தலைமறைவாக இருக்கிறார்னு சொல்லி பல்வேறுபட்ட கோணங்களில் வந்து காவல்துறை தற்போது விசாரணைகளை நடத்துவார்கள். மிக விரைவில் வந்து குற்றவாளி அகப்படுவார், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. குறித்த கொலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2014 அப்படி நடந்த நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் 12 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற கொலைக்கு இன்றைக்கு தான் அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்து நாங்கள் 14 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற ஒரு கொலைக்கு, முல்லைத்தீவில் நடைபெற்ற கொலைக்கு வந்து நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வந்து மரண தண்டனை வழங்கியிருந்தாங்க. மரண தண்டனைன்றது குறிப்பாக இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படாது, சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறார். இலங்கையினுடைய மரண தண்டனை சட்டமாக இருக்குது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.